சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/5/2026 புதன்கிழமை, வைகாசி மாதம் 6ஆம் நாள், சதுர்த்தி திதி காலை 11:07 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. புனர்பூசம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:12 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் மற்றும் தன லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிமையான அறிமுகங்களும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ அருமையான உகந்த நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு விரயச்சனி நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு வருஷத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படியே அதே இடத்துல இருப்பார். அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 2027 ஜூன் மாதம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது. அது வரைக்குமே கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. செலவுகள் இருந்தாலும் தலைக்கு மேலே வெள்ளம் போயிடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ ஒரு வகையில் வருமானமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. மாதமானால் ஒரு 1000 ரூபா துண்டு தான் விழுதே தவிர சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு வருமானங்கள் இருந்தாலும் அதற்கு அப்படியே செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் போய்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்போலும் உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல பக்கத்திலேயே எல்லாரும் போயிட்டு வர்றது அல்லது தூர இடங்களுக்கு போயிட்டு வர்றது, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் மனசில் வருத்தம் இருக்கும். இவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை சேர்த்து வைக்க முடியலையேன்ட்டு. அவைகள் எல்லாமே அப்படியே மெதுமெதுவாக தீர ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல வலுத்த சனி உட்கார்ந்துருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லாபங்கள் நிறைவாகவே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரம் நல்லா இருக்கும். அருமையான ஒரு அறிமுகங்கள்லாம் இருக்கும். எதுலேயும் ஒரு நிறைவான அமைப்பில் இன்றைக்கு காலையில் வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், காலையில் தொழிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இரவு வீடு திரும்பும்போது ஒரு மன நிறைவோடு திரும்பக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்கள்னு சொல்லப்படக்கூடிய தீர்க்கவே முடியாதுங்க. கீழ்கோர்ட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் சமாதானமே ஆக மாட்டேங்குதுங்க. நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போனால், எதிர்த்தரப்பும் விட்டு கொடுத்து போய் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருவருக்கும் சாதகமாக முடித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்போலும் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. அண்ணன் அக்காள்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் இன்னையிலிருந்து ஒரு வார காலத்திற்குள்ளே கிடைக்கக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. எதிலுமே ஒரு மூர்க்கத்தனமான பிடிவாதத்தோடு இருந்து கொண்டிருந்த எதிராளி கூட இன்றைக்கு ரிஷபராசிக்காரரை பார்த்து சாந்தமாக மாறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 10ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியான சனி பகவான் இருக்கக்கூடிய யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தர்மகர்மாதிபதி யோகம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே செயல்படும். அதுவும் சனியின் துறைகள்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு சார்ந்த, கருப்பு நிறம் சார்ந்த, தாறு, பெட்ரோல் போன்ற தொழில்களோடு பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. வேலை மாறலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பரவாயில்லைங்க. வேலை மாறுறதன் மூலமாக தவறுகள் நடந்துட போவதில்லை. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். இவர்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய, ஒரு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. தாய் தந்தை உறவுகள் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க, அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஆறுதலான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கெமிக்கல் சார்ந்த, ஆசிட் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, கெமிக்கல் விற்கிறவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இரட்டிப்பு, 2 மடங்கு லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும்.
கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சொல் பேச்சை கேட்காம இருந்த கணவர் கொஞ்சம் மனம் மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கடகராசிக்கார சகோதரிகள் எல்லாருமே அப்படியே கண்கூடாக பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அல்லது கணவருடைய உடல்நிலையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு அக்கறையோடு இருப்பீங்க, கொஞ்சம் ஒரு ஆர்வமாகவும் இருப்பீங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்தந்த கோயில்களுக்கு போய் பார்த்துட்டு வந்துடணும், இந்தந்த ஜீவசமாதி இந்தந்த சித்தர்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணுன்ட்டு ஒரு பிளான் போடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சிலருக்கு தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தவம் தியானம் யோகா போன்ற ஒரு ஆன்மீக ஈடுபாடு, அந்த ஆன்மீக பயிற்சி மையங்களில் சேருவதற்கான ஒரு விசாரிப்புகள்லாம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் பணத்தை இழந்தவர்கள், ஒரு சீட்டிங் மூலமாக பணத்தை இழந்துட்டேன், ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு தகவல், ஒரு சோஷியல் மீடியாவில் வந்த தகவல், ஒரு ஃப்ரெண்டு இப்படி சொன்னாருங்க, 10 ரூபா கொடுங்க அது 15 ரூபாய் ஆகிடும் 30 ரூபாய் ஆகிடும்னு சொன்னார், தேவையில்லாமல் போட்டுட்டேன்ட்டு பணத்தை இழந்தவர்களுக்கு அந்த இழந்த பணம் திரும்ப வர ஆரம்பிக்கின்ற முதல் நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட கோச்சார வேதையின் காரணமாக சாதகமற்ற பலன்கள் எதுவும் நடக்காத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலே சிம்மராசிக்காரர்கள் பெரிய அளவில் கொடுத்து வச்சவங்க. அஷ்டமச்சனி என்பது எப்போதுமே ஒரு தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அமைப்பு. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல சரிவுகளை கொடுக்கக்கூடிய இந்த அஷ்டமச்சனி அமைப்பு இந்த முழு காலமும் ஒரு 2.5 வருஷமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்க முடியாத நல்ல நிலைமையிலே இருக்குது. அஷ்டமச்சனி அந்த மாற்றம் ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சி மாற்றம் ஏற்பட்ட 4வது நாட்களுக்குள்ளாகவே ராகு உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து 1.5 வருஷமாக அந்த சனியை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து ராகு மாறுவதன் மூலமாக அட்டமத்து சனி தொல்லையை கொடுப்பாரா என்றால் அதுவும் இல்லை. குரு பகவான் உச்சமாகி அவரை பார்க்க போகின்ற காரணத்தினால் இந்த முழு காலமும் அஷ்டமச்சனி அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு செயல்படாமல் சின்ன சின்ன தடங்கல்களை மட்டும் கொடுத்துட்டு பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காம சிறு சிறு அளவில் தடைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய நாளாக வயதிற்கேற்றாற் போல சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையிலான ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டகச்சனி என்கின்ற அமைப்பில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்தாலும் கூட கொஞ்சம் பிடிவாத குணத்தை அதிகரிப்பாரே தவிர கெடுபலன்களை அதையும் அவர் கண்டிப்பாக செய்கிறதில்லைங்க. ஏன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சனி பகவான் இப்போது 7ஆம் இடத்தில் இருப்பதால் நண்பர்களிடையே கொஞ்சம் விரிசல்களை கொடுப்பார். நண்பர்களுடைய பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு, மனைவி கூட சேர முடியாத நிலைமை, கணவன் கூட சேர முடியாத நிலைமை, வேலை விஷயமாக குடும்பம் ஒன்றிணையாமல் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் கண்டகச்சனி கொடுக்குமே தவிர பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுப்பதற்கான ஒரு அமைப்புகள் இல்லவே இல்லை. சிலருக்கு மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் இதாக இருங்க. யாரையும் நம்பாமல் உங்களுடைய திறமைகளை உங்களுடைய அமைப்புகளை மட்டுமே நம்பி செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னும் 1 வருஷம் கழித்து அட்டமத்து சனி வரப்போகிறது. இந்த அட்டமத்து சனி வரும்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போவே ஏதாவது ஒரு தொழில்களை வச்சு அந்த தொழில்களில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அட்டமத்து சனியில் ஒரு செயலற்ற நிலைமையாக அந்த பணத்தை பற்றி ஒன்று திரும்ப எடுக்க முடியாத சூழ்நிலைகளை கொடுப்பார். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றும் தொழில் வேலை அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் கருத்தும் கவனமுமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறதே தவிர மற்றபடி அன்றாட நடவடிக்கைகள், அன்றாட லாப நஷ்ட கணக்குகளில் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம்னு பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்களில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள், எதிர்ப்புகள் விலகுதல், நோய் இல்லாத தன்மைன்னு எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
இன்னும் ஒரு வருடத்திற்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார். 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒன்று. 6ஆம் இடத்துல சனி இருந்தால் பொருளாதாரத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. நல்ல அறிமுகங்களை கொடுப்பார். எதிரியை கூட நண்பனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சில வித்தைகள்லாம் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு தெரியும், புரியும். கடனற்ற நிலைமையை இன்னும் ஒரு வருஷத்தில் கொண்டு வருவார். அதற்காக எல்லா கடனும் ஒழிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. தொல்லைகள் இல்லாத கடனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்காக கடன் வாங்குகிறோம், வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், வண்டி வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம். பேங்குங்க போட்டி போட்டுட்டு கடனை கொடுக்கறது லெவலில் தான் இருக்குது. மாட்டிக்கொள்ளாத கடன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு கடனை வாங்கி அதை திருப்பி ரெகுலராக கட்டக்கூடிய அளவிற்கு வருமானத்தையும் கூடவே கொடுக்கக்கூடிய தன்மை இந்த 6ஆம் இடத்து சனிக்கு கண்டிப்பாக உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார அமைப்புகள் ராஜ கிரகங்கள் எல்லாம் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை, வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழில் ரீதியாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்கள் கைக்குள்ள கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய நாளாக, எதுவும் எல்லை மீறி விடாமல் அனைத்தையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாத்தினர் எல்லோருக்கும், குறிப்பாக ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இன்றைக்கு 3ஆம் அதிபதி வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். பிள்ளைகளை பற்றிய தொழில் முயற்சிகள், பிள்ளைகளுக்கு திருமணம் பற்றிய முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஒரு பெண் பிள்ளைக்கு ரொம்ப நாளாக நான் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, இல்லை எங்களுக்கு பிடிச்சா பாப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பாப்பா வேறு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக பெண் குழந்தைக்கு திருமணம் செய்ய முடியவில்லையே என்கின்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள் நல்ல தகவல்கள், முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிர்ஷ்டங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாளை சொல்லலாம். இன்னும் சிறிது நாட்களில் நடக்கக்கூடிய 2 வாரம் தான், இந்த 2 வாரத்தில் நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குருபார்க்க போவதால் நீங்கள் இப்போது ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற சில முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக பலித்து பணவரவுகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகத்திற்கு விடிய ஆரம்பிக்கின்ற நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எப்போவுமே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பெரிய கெடுதலை பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா குருவின் வீட்டில், உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டார் என்பது ஜோதிட மூல சாஸ்திர விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் சின்ன சின்ன சங்கடங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதே தவிர வேறு எந்த விதத்திலும் கெடுதல்கள் இருக்காது. சிலருக்கு சுக கெடுதல்கள் இருக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, வந்துருச்சுங்க, சுகர் வந்துருச்சுங்க, வரவே கூடாதுன்னு நினச்சேன், செக் பண்ணி பார்த்தா சுகர் இருக்குது, பிபி இருக்குது. இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கூட சுகர் அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி கிடையாது, அது ஒரு குறைபாடு தான். நம்ம சரியான உணவு பழக்க வழக்கத்தையும் சரியான உடற்பயிற்சியும் வச்சுருந்தோம்னா இந்த சுகரை நம்ம கட்டுக்குள்ளேயே வைத்திருக்க முடியும்ன்றதை மருத்துவர்கள் எல்லாரும் அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா. ஆக பெரிய வியாதிகள் எதுவும் இல்லை. ஆனாலும் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டிய அவசியத்தை இப்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய வேதனைகள் கண்டிப்பாக இருக்காது. இன்னும் சிலருக்கு தாய் மீது ஏதாவது கொண்டிருக்கக்கூடிய, அம்மாவுக்கு இதை வாங்கி கொடுக்க முடியல, அதை வாங்கி கொடுக்க முடியல நினைக்கிறவங்களுக்கு கூட தாய் என்கின்ற தெய்வம் என்ன கேட்டதோ அதை அப்படியே வாங்கி கொடுக்கக்கூடிய, அவருடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். மனசு புத்துணர்ச்சியோட ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன முடிவெடுக்கிறதுன்றதில் இன்றைக்கி குழப்பமே உங்களுக்கு இருக்காது. வழக்கத்தை விட இன்றைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஐயா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக 7-8 வருஷமாக நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இன்றிலிருந்து ஒரு புதிய மாற்றம், இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு ஒரு கவிதை வரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி தான் நான் புதுசாக பிறந்திருக்கிறேன், நேற்றுலேருந்து எல்லாம் போச்சு, இனிமேல் என்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு உத்வேக அமைப்புகள் எழக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் என்பதை நம்ம அப்படியே பேசினா கூட மனசு நம்பணும் இல்லையா.
மனம் நம்பக்கூடிய அளவிற்கு திருப்பு முனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இதுவரை உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுடைய தன்மையை பார்த்து மனம் மாறி நண்பராகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். போன தடவை வாய்ப்பு கிடைச்சது விட்டுட்டேன்றவங்களுக்கு கூட அதை விட நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமணம் போன்ற அமைப்புகள், வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தன வீடு ரொம்ப பெரிய அளவில் வலுத்திருக்கு. பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிரந்தரமான வருமானம். மாதமானால் அம்மா கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு, அப்பா கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு, அண்ணா அக்கா சப்போர்ட்டில் தான் இருக்க வேண்டியிருக்கு. எனக்கே எவ்வளவு தேவைன்றது எனக்கே புரிய மாட்டேங்குது. ஒரு மாதம் 10 ரூபா வருது, இன்னொரு மாதம் 5 ரூபா வருது, எதை வச்சு சமாளிக்கிறதுன்னு தெரியலன்ட்டு இந்த அப் அண்ட் டவுன்ஸாக இருந்தவங்க, சொந்த காலில் நிற்க முடியாத அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இனிமேல் உங்களுக்கு இதுதான் நிரந்தரமான வருமானம் என்கின்ற அடையாளப்படுத்தக்கூடிய சில அமைப்புகள், சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு தைரியங்கள், அதற்கான சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே குடும்ப தலைவர், குடும்ப தலைவி ஆவதற்கான சில சந்தர்ப்பங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வரன் பார்த்து வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, யாரும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்கன்ட்டு குடும்பத்தில் பெரியவங்க கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. கும்பராசிக்காரங்களே அதிர்ஷ்டம் இல்லாதவங்க போல தெரியுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரியான வேதனையை வைத்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருக்குமே குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்கின்ற சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் சில கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களில் இதுவரைக்கும் நன்றாக இல்லாத பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுத்தமாக நல்லா இல்லைன்றதை இந்த பகுதியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். அது நிஜமாகவே உங்களுக்கு அதை மனப்பூர்வமாக உணர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேறு மாதிரியான பலனாகவும், 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இப்போது ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல சாதகமற்ற தன்மைகள் தொடங்க ஆரம்பிக்கும் என்பதால் எதிலையுமே அவங்க அகலக்கால் வைக்காமல், மற்றவர்களை நம்பாமல், உங்களுடைய ஆழ் மனது, உள் மனது என்ன சொல்லுகிறதோ அதை தெய்வத்தின் துணை கொண்டு அப்படியே நடத்தி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் ஒன்று, ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து தான் நீங்கள் வரப்போகின்ற ஒரு 30 வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கடக்கணுன்றதுனால யார் நல்லவர், யார் கெட்டவர், எது நல்லது, எது கெட்டது, எது உங்களுக்கு தேவை, எது உங்களுக்கு தேவையில்லை என்பதை உணரக்கூடிய காலகட்டமாக வரப்போகின்ற ஒரு வருஷம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஆகவே சாதகமற்ற தன்மைகள் பெருசாக இருக்காது. ஆனாலும் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் வேணும் இல்லையா. கஷ்டம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சால் தாங்க சந்தோஷத்தை நம்மளால் உணர முடியும். அப்போ சில பல அமைப்புகளில் ஒரு நெகட்டிவான நிலைகளைத்தான் ஜென்மச்சனி கண்டிப்பாக கொடுப்பார். அது இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். 40-50 வயது கடந்தவர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. அதற்கு பதிலாக அவங்களுக்கு பெரிய அளவில் லாபங்கள் வரக்கூடிய தன்மை, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, தொழில் நல்ல மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு, அபரிவிதமான வருமானங்கள்னு சொல்லப்படக்கூடிய இரட்டிப்பு வருமானங்கள்லாம் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா, சிலருக்கு இந்த தத்து பிள்ளை யோகம் இருக்குது இல்லையா, பிறந்த உடனேயே அல்லது சிறு வயதிலேயே அப்பா அம்மாக்கிட்டேருந்து இன்னொரு பேரண்ட்ஸுக்கிட்ட வளரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா கை குழந்தையாக இருக்கும் பொழுதே வேறொரு தாய் தகப்பனை பார்க்குறாங்க. பிறந்தவங்க அப்பா அம்மாவை, பெற்ற அப்பா அம்மாவை பார்க்குறதே இல்லை. இந்த மாதிரியாக பிறந்து இன்னொருவரிடம் வளரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அடிக்கடி நான் இந்த பகுதியில் சொல்கிறதைப் போல சூரியனும் சந்திரனும் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 4ஆம் வீடும் 9ஆம் வீடும் வலுவாக இருப்பவர்களுக்கு
ஒரு தாய் தந்தையர் மிகப்பெரிய சவுண்டானவங்களாக ஸ்ட்ராங்கானவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறவங்க பிறந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருக்கிறீங்களா, ஒரு குடும்ப பின்னணி உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய தாத்தாவை பற்றி அந்த கிராமத்தில் சொன்னால் தெரியும், அவங்க அப்பாவை பற்றி சொன்னால் தெரியும். இந்த பௌர்ணமி யோகத்தில் பங்கமற்ற பௌர்ணமின்னு அடிக்கடி சொல்லுவேன். பௌர்ணமி யோகத்தில் சனி கலப்பு இருக்கக்கூடாது, ராகு கேது கலப்பு இருக்கக்கூடாது. இது இல்லாமல் ஒரு தெளிவான பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா, தகப்பன் பிள்ளைக்கு, அந்த பொண்ணுக்கோ அந்த பிள்ளைக்கோ அந்த சொத்து பத்துக்களை கடத்தி கொண்டு, அதாவது தன்னுடைய தகப்பன் சேர்த்ததை அப்படியே 2 மடங்காக்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுடைய ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பௌர்ணமி யோக அமைப்புகளாக இருக்கும். அப்போ இதற்கு நேராக சூரியனும் சந்திரனும் வலுவிழந்து அமாவாசையை நீக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற தன்மை, அல்லது சூரியனும் சந்திரனும் கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடிய, சூரியன் சந்திரன் 2 பேரும் அமாவாசையில் சேருவாங்க, கூடவே இங்கே ராகு சேர்ந்திருக்கிறாருன்னா அன்றைக்கி சூரிய கிரகணம்னு அர்த்தம். அப்போ அந்த கிரகண தோஷ அமைப்புகளில் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பில் 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுவிழந்து கடகமும் சிம்மமும் கொஞ்சம், எத்தனை சொல்கிறேன் பாருங்கள், ஜோதிடத்தில் எல்லாமே காம்பினேஷன்ஸ் தான். 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதியும் அங்கே தாயை குறிக்கிறார்கள். 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் தந்தையை குறிக்கிறார்கள். சூரிய சந்திரர்களும் கடகமும் சிம்மமும் தாய் தகப்பனை குறிக்கக்கூடிய காரக வீடுகள் மற்றும் காரக அதிபதிகள். இந்த அமைப்புகள் எப்பொழுது ஒரு சேர ஒருவருக்கு கெட்டு போகிறதோ அப்போது அவர் பிறந்ததிலிருந்தே அம்மா அப்பாவை பார்க்க முடியாமல் போயிடுறார். அதே நேரத்தில் இன்னும் ஏதாவது ஒரு பகுதி கொஞ்சம் வலுவாக இருக்குமாயின் ஒரு நல்ல அம்மாவோ நல்ல அப்பாவோ தத்து போன இடத்துல அதை மறைச்சி இவர் நம்ம பிள்ளைதான்ற அளவிற்கு பாசத்தை கொட்டி வளர்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு பிள்ளைக்கு தாய் தந்தை போன்றவர்கள் வலுவான அமைப்பில் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய ஒளி அமைப்புகளோடு, நான் சொல்லக்கூடிய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளோடு கண்டிப்பாக உங்களால் கணக்கிட்டு கொள்ள முடியும். அதை போலவே 4ஆம் அதிபதி ஸ்தான பலத்தோடு உச்சமாக இருப்பது, 4ஆம் இடத்தில் ஒரு வலுவான சுபகிரகம் இருப்பது தாய் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நல்லவைகளை கண்டிப்பாக கொடுக்கும். இதையே 9ஆம் வீட்டிற்கும் பார்த்துக்கலாம். 9ஆம் அதிபதி உச்சனாக இருக்கிறார். 9ஆம் வீட்டில் ஒரு சுபகிரகம் இருக்குன்னா தகப்பன் என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறவராக இருப்பார். ஆக இந்த 4, 9 போன்ற அமைப்புகளை வைத்தே ஒரு குழந்தை நல்ல தாய் தகப்பன்களை கொண்டிருக்கிறதா, இதற்கு மிக மிக முக்கியம். அடுத்தடுத்து நான் சொல்கிறது தசாபுக்தி அமைப்புகள். இந்த கெட்டுப்போன பலவீனமான கிரகங்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுது ஒரு மனிதனால் அந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியங்களை அனுபவிக்க முடியாமல், ஆதிபத்தியங்கள் என்பது அந்த செயல்பாடுகளை நாங்கள் சொல்லுவோங்க. சூரிய தசை கெட்டு போயிருக்குன்னா தகப்பனார் நல்லா இருக்க மாட்டார்னு அர்த்தம். சூரியனே வலுவாக இருக்கிறாருன்னா அப்போ தான் அந்த 6 வருஷத்தில் தகப்பன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா சம்பாதிக்கிறார்னு அர்த்தம். ஆக இந்த மாதிரியாக எந்த கிரகங்களுடைய தசாபுக்தி ஆளுமைகள் அந்த மகனுக்கோ அந்த குழந்தைக்கோ நடக்கிறது என்பதை பார்த்தாலே அவர் தத்துப்பிள்ளையா அல்லது அவருக்கு தாய் தகப்பன் மிகப்பெரிய அளவில் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்களா என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.